உம்ராக்கு விசிட் பண்ண வரக்கூடியவங்களும் மதீனால இருக்கக்கூடியவங்களும் இந்த பள்ளிக்கு விசிட் பண்றதை வந்து நம்மளால இங்க பார்க்கவே முடியல. இங்க இருந்து பார்த்தாலே கூபா பள்ளி உங்களுக்கு தாராளமா தெரியும். இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பள்ளின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளியில தான் வந்து முதல் ஜும்மா நடந்தது. மக்களே நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மஸ்ஜித் ஜும்மா சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இஸ்லாமிய வரலாற்றில் வந்து மிக முக்கியமான ஒரு பள்ளியா வந்து இந்த பள்ளி வந்து கருதப்படுது. ஸோ மதீனால பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. இதோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம நீங்க செக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே இஸ்லாமிய வரலாற்றில் வந்து மிக முக்கியமான ஒரு பள்ளி இந்த பள்ளியை வந்து நம்ம சொல்லலாம் மஸ்ஜித் ஜும்ஆ. அதாவது இந்த பள்ளியோட வரலாறு என்ன அப்படின்னா பனு மாலிக் கூட்டத்தார் என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து இந்த இடத்துல வந்து வசித்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து தொழுவதற்காக வந்து ஒரு இடத்தை ஏற்படுத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து தொழு வைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து இந்த பள்ளியில் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜும்மா நாள்ல என்ன செய்யறாங்கன்னா முதல்ல வந்து ஜும்மாவுடைய தொழுகை வந்து இந்த பள்ளியில தான் வந்து நடைபெறுது. அது பின்னாடி வரக்கூடிய காலத்துல வந்து இந்த பள்ளி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி புதுப்பிச்சுட்டாங்க. அதனாலதான் இந்த பள்ளியுடைய பேரை பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் ஜும்ஆ அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பள்ளிவாசலை பொறுத்தளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பள்ளியா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு நார்மலான ஒரு சின்ன பள்ளி தான். கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 பேர் வந்து இந்த பள்ளியில தொழுகக்கூடிய அளவுக்கு தான் இந்த கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பள்ளி தான் இந்த மஸ்ஜித் ஜும்ஆ. இந்த பள்ளிக்கு முன்னாடி நீங்க கார்ல வர்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா பார்க்கிங் விட்டுக்கலாம். ஏகப்பட்ட ஸ்பேஸ் வந்து இங்க இருக்குது. ஸோ நீங்க வந்து இங்க உம்ராக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பா விசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பள்ளினே வந்து இந்த ஜும்மா பள்ளி வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த பள்ளியை பொறுத்தளவுக்கு வந்து மக்கள் பெரிய அளவு கூட்டத்தை வந்து நம்மளால பார்க்க முடியல. ஸோ நார்மலான மக்கள் இங்க சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து இங்க தொழுகை கூட வர்றாங்க. மக்களை பள்ளிக்கு உள்ள போயிட்டு இந்த பள்ளி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இந்த பள்ளியை பொறுத்தளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு மக்களுடைய கூட்டம் இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இங்கே பொறுமையோட விசிட் பண்ணிக்கலாம். இந்த பள்ளியில் நம்ம ஊரில் எப்படி சாதாரணமாக ஒரு பள்ளி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இந்த பள்ளி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே மதீனாக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பள்ளியில் வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பள்ளி தான் இந்த மஸ்ஜித் ஜும்ஆ. ஸோ இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் நபவிக்கும் அதாவது கூபாவுக்கும் பார்த்தீங்கன்னா இடையில தான் இந்த பள்ளி இருக்குது. ஸோ இந்த பள்ளியிலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு 5 கிலோமீட்டர், கூபாவுக்கு வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இந்த பள்ளி இருக்குது. ஸோ நீங்க கூபால இருந்து வரதான் சரி அல்லது இங்க இருந்து நீங்க கூபாக்கு பாத்தீங்கன்னா இவங்க வந்து தனியா ரூட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்க ரெண்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு தாராளமா போய்க்கலாம். அல்லது இவங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல கூட நீங்க தாராளமா வந்து இந்த மஸ்ஜித் ஜும்ஆ பள்ளியில இருந்து கூபாக்கு தாராளமா போய்க்கலாம். கூபால இருந்து மஸ்ஜித் நபவிக்கு நீங்க வந்து செஞ்சீங்கன்னா விசிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டயத்துல பாத்தீங்கன்னா 3 பள்ளிக்கு வந்து விசிட் பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியான ஒரு வே தான் இந்த பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு வே வந்து இருக்குது. நாங்களும் அங்க விசிட் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ நீங்க இந்த பள்ளிக்கு முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. சலாம் மக்களே.